அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினா மதிப்பம் உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 29 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 28 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 20 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 50 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 85 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 5 உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். காலை 10 மணியிலிருந்து 2:30, அதே போல் 7:30லேருந்து 11:30 வரைக்கும் இருப்பாங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 25 உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 281 ரூபாய் 40, இலங்கைக்கு 950 ரூபாயும் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் வெளியேறதுக்கு முன்னாடி. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க சில நேரங்களில் பிழையாக என்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ஃபில்ஸ் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டண ஆதாயமே இருக்குது. இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள் யூஜே, அல்சாமில், சஜில் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் கட்டணத்திலேயே லாபம் இருக்கும். ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா 1.25 தினார், அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் தொடர்ந்துமே ஒரு தினார் 250 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க, அதே போல் எதில் கட்டணம் கம்மியாக அறவிடுறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 385 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 115 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 369 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 846 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் மறுபடியும் வேகமாக அதிகரிச்சிருக்கு. யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கெல்லாம் அதிகரிக்கும்னு, ஆனால் அதிகரிச்சிருச்சு, எதுவும் பண்ண முடியலை. இதோ ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், 20,000 தினார் போகும் வரும் என்னென்னு பார்க்கலாம். அதே போல் இதோ குவைத்துடைய உள்துறை அமைச்சருக்கு அதிரடி உத்தரவு. குவைத் மன்னர் உடனடியாக தட்டி தூக்கவும். இதோ 7வது ரிங் சாலையில் விபத்து, ஓட்டுநர் உயிரிழப்பு, பரிதாபம். அதே போல் இதோ அனைத்து பகுதிகளிலையும்
அதிரடியான சோதனை. நோன்பு மாதத்திலும் கடுமையான சோதனை. அல் நஹதா மற்றும் ஃபெர்தௌஸ் சிக்னலில் அட்டகாசம். அதே போல் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் ஆரம்பித்தது வேலை திட்டம். 17வது நோன்பு அல்ஹம்துலில்லாஹ், புனித ரமதான் மாதத்தின் 17வது நோன்பில் அடியெடுத்து வைத்துள்ளோம். காலை ஷஹருடைய நேரம் 4:37 5:57 இஃப்தாருடைய நேரமாகவும் இருக்கின்றது மாலை. அதே போல் வானிலை ஆய்வாளர் சால் ரமதான் புதன்கிழமை துவங்கி எதிர்வரும் சனிக்கிழமை வரை மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் கூட ஒரு சில பகுதிகளில் சில மழை துளிகள் பதிவாகி இருந்துச்சு. அதே மாதிரி நேற்றைய தினம் எமிரேட்ஸ், அரப் எமிரேட்ஸ், அபுதாபியில் கூட ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குது. குவைத்தின் அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் ஹஃபிதுல்லாஹ் வரா குவைத்தில் குவைத் மயமாக்கல் திட்டத்தை விரைவுபடுத்தவும், அது மட்டுமல்லாது குவைத்தில் தீர்ப்புகளை வெளியிடும் போது, தவறுகளை விரைவாக தீர்ப்பளிக்கும் போது மற்றும் எளிமையான காரணங்களுக்காக அமர்வுகளை ஒத்தி வைக்காமல் இருக்கும் போதும் உடனடியாக சில தீர்வுகளை கண்டுபிடித்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக குடியுரிமை சட்டத்தை மீறியவர்கள் எவராக இருப்பினும் கடுமையான தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள். அதே போல குவைத்தில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. أن أساس تحقيق تطلعاتنا وطموحاتنا سيعلو بناؤه بعدة أعمدة وركائز أهمها أمن شامل يعم الوطن بمختلف أنحائه وقضاء شامخ ينطق بالعدل في أحكامه. ونعتز بأن لدينا في القضاء الكويتي قامات يزهو بهم الوطن وأبناؤه وترفع بهم الهامات. إخواني وأخواتي، مع تأكيدنا على أنه لا سلطان لنا على القاضي في حكمه، إلا أننا نلاحظ في الآونة الأخيرة بعض الأمور والمسائل التي تمس العدالة وتوقع الشك والحيرة في منظومة بعض الأحكام، عندما تصدر أحكام متعارضة ومتناقضة فيما بينها، فقاض يأتي بحكم ويقوم قاض آخر بنقض هذا الحكم، مع تشابه القضايا بكافة الوقائع والحيثيات دون زيادة أو نقصان فيها، مما يثير الشك والريبة. 20,000 தினார் ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதிரடியான உத்தரவு. 20,000 தினார் போகும் வரும். என்ன போகும் வரும்னு பார்க்குறீங்களா? இதோ பிளட் மணி. ஒருவர் கொலை செய்து விட்டால் அவருடைய மரண தண்டனைக்கு பதிலாக இறந்தவரின் குடும்பத்துக்கு 20,000 தினார் கொடுக்க வேண்டும். புதிய சட்டம் அமலுக்கு வந்தது. 20,000 தினாரை கொடுத்து உயிரை காப்பாற்றி கொள்ளலாம். உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு பிளட் மணி கோரப்பட்டார். இப்போ சாதாரணமாக ஒரு வெளிநாட்டவர் இறந்து போயிட்டாரு, கொண்டுட்டாங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்தார் அந்த சம்மந்தப்பட்ட நபரிடம் இருந்து 20,000 தினார் பிளட் மணியாக கோரலாம். இல்லை அவருக்கு தூக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு நின்னா தூக்கு தண்டனையை கொடுக்கப்படும். யாருக்கு என்ன தண்டனை அப்படின்றது குடும்பங்கள் முடிவெடுக்கலாம். இதன் பட்சத்தில் குவைத்திகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இறந்தவர்களின் குடும்பத்துக்கு 20,000 தினார் வரும். அதே போல் யார் கொன்றாரோ அவருடைய குடும்பத்தில் இருந்து 20,000 தினார் போகும். தயவு செய்து ரொம்ப கவனம். எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு யாருக்குமே கை வைக்காதீங்க. உயிர் போச்சுன்னா 20,000 போச்சு, இல்லைன்னா உங்கள் உயிரும் போச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ தொடர்ந்தும் சோதனை. ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகள். குடியிருப்பு பகுதிகள் கிட்டத்தட்ட 25 சிறுவர்கள் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பிடிபட்டுக்கிறாங்க. அதே போல் பொது போக்குவரத்து துறை பல கவர்னரேட்டுகள்லையும்
32,641 கண்காணிப்பு பிரச்சாரங்கள், அதே போல் 21 சைக்கிள்கள் பறிக்கப்பட்டன என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. 28 நபர்கள் ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் போதைப்பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்திய தீவிர சோதனை முயற்சிகள் கிட்டத்தட்ட 1117 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நோன்பு மாதம் செக்கின் இல்லை, செக்கின் தீவிரமாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பகுதிகள்லையும் சோதனைகள் தீவிரமாக இருக்குதானா வெளிப்படையாக தெரியாது. குற்ற புலனாய்வுத்துறை நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு 2-3 சகோதரர்கள் அனுப்பியிருந்தாங்க. வாகன பார்க்கிங்கில் வண்டி கழுவிட்டு இருந்தவங்களை பிடிச்சது, அதே மாதிரி கடைகளில் சோதனை பண்ணதுன்னு. தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ நேற்றைய தினம் 7வது ரிங் சாலையில் நடந்த கோர விபத்து. வாகனத்தின் முன்பகுதி மொத்தமாக சேதமடைந்தது. அதுக்கு பிறகு வெட்டி ஃபுல்லாக கிளியர் பண்ணி தான் ஓட்டுநர் வெளியில் எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தார் ஓட்டுநர். ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி அல் ஃபர்தௌஸ் அல் நஹதா பிரிட்ஜில் சேட்டைகள் அதிகரித்துள்ளது. வாகன ஓட்டுநர்களே அந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இதோ கத்தா 8129 வீதிகளுடைய வேலைகள் அதிரடியாக முன்னெடுக்கப்பட்டு கம்ப்ளீட் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லா முபாரக் பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்கள் தற்போதைய சூழலில் உங்களுடைய ஏரியாவில் ரோடு எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி அப்துல்லா முபாரக்குக்கு வந்தாலே ஏண்டா உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 20-25க்கு மேலே ஸ்பீட் போகவே முடியாது. வண்டி அப்படி ஒரு தூக்கி போடும். بناء على تعليمات وزير الأشغال العامة ووزير الكهرباء والماء والطاقة المتجددة بالوكالة الدكتورة نورة محمد المشعان، اليوم احنا متواجدين في الموقع بمنطقة عبد الله المبارك. أعمال اليوم عبارة عن قشط وفرش الطبقة الثانية تايب 2 بين قطعة 1 وقطعة 3 التي تسبق أعمال الفرش الطبقة الأخيرة، وهناك أيضا أعمال قشط بسماكة 5 سنتي بين قطعة 1 وقطعة 2، وهناك أعمال مدنية في قطعة 8، وتم الانتهاء من أعمال التنظيف وتصوير خطوط الأمطار في قطعة 8 وقطعة 9 والتي تسبق أعمال المدنية والأسفلتية في المنطقة. وبإذن الله الأسبوع القادم سيتم التوجه إلى منطقة العمرية لأعمال تنظيف وتصوير شبكة الأمطار. ஏதோ வயல் காட்டு வழியை வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்துல்லா முபாரக் பகுதிக்குள்ளே நுழைஞ்சாலே. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள்லையும் அதே மாதிரியான சூழல் தான் இருக்குது. ரோடுகள்லாம் அவ்வளோ டேமேஜ் ஆகி இருக்கும். அப்துல்லா முபாரக் பகுதிகளில் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இப்போதைய சூழலில் ரோடுகள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளில் ரோடுகள் மந்தக்காக்குள்ளே ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க. இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னென்னா, நம்ம கையாலே நம்ம கண்ணு குத்துற மாதிரி வண்டி கழுவும் போது தண்ணீர் வெளியாகும். அப்போ அந்த தண்ணீர் ரோட்டோரமாகவே நிற்கும். இந்த சில வீடுகளில் அந்த முன்னாடி பள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வண்டி கழுவிட்டாலும் அந்த தண்ணீர் ரோட்லேயே தேங்கி நிற்கும். அதற்கப்புறமா ஏதாவது ஒரு வண்டி வேகமாக ஓரமாக வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோ தண்ணி மறுபடியும் வண்டியிலே அந்த சேர்கள் தெரிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில ஓட்டுநர்களுக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ரொம்ப அதிகமான பள்ளம் இருக்கக்கூடிய வீதிகள் மந்தக்கா பகுதிகளில் பார்க்கலாம். வேகமாக ரெடி பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும்
யாரோடையுமே சண்டைக்கு போகாதீங்க. உயிர் போச்சுன்னா 20,000 போச்சு, இல்லைன்னா உயிர் போச்சு. ரொம்ப கவனம். சோதனையும் தீவிரமாக இருக்குது இந்த நாட்களில். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.